மைசூர், கர்நாடக மாநிலத்தின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களில் ஒன்றாகும். பெங்களூருக்கு பிறகு கர்நாடகாவின் இரண்டாவது முக்கிய நகரமாக கருதப்படும் மைசூர், அதன் செழுமையான பாரம்பரியம், அரண்மனைகள், பழமையான கோவில்கள், கலை, இசை, இலக்கியம் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்காக உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. மைசூர், கர்நாடகாவின் கலாச்சாரத் தலைநகர் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், கன்னட கலாச்சாரம், கர்நாடக சங்கீதம், நடனம், ஓவியம், திருவிழாக்கள் மற்றும் பாரம்பரியங்கள் இன்றும் இங்கு செழித்து வளர்ந்து வருகின்றன. பாரம்பரியத்தையும் நவீன வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்த நகரமாக மைசூர் விளங்குகிறது. மைசூரின் வரலாறு 1000 ஆண்டுகளுக்கு மேலானது. இந்த பகுதி கங்கர்கள், சோழர்கள், ஹொய்சாளர்கள், விஜயநகர பேரரசு மற்றும் உடையார் வம்சம் போன்ற பல சக்தி வாய்ந்த அரச வம்சங்களின் ஆட்சியைக் கண்டுள்ளது. உடையார் மன்னர்களின் ஆட்சியில் மைசூர் இராச்சியம் கலை, கல்வி, நிர்வாகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் சிறப்பான முன்னேற்றம் கண்டது. இதன் விளைவாக மைசூர் தென்னிந்தியாவின் முக்கியமான சமஸ்தானங்களில் ஒன்றாக வளர்ந்தது. மைசூர் என்ற பெயர் மகிஷாசுரன் என்ற அசுரனின் புராணக் கதையுடன் தொடர்புடையது. புராணங்களின்படி மகிஷாசுரனை சாமுண்டேஸ்வரி தேவி தற்போதைய மைசூர் பகுதியில் வதம் செய்தார். நகரத்தை மேற்பார்வையிடும் சாமுண்டி மலை இந்த வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தின் அடையாளமாக உள்ளது. மைசூர் அரண்மனை உலகப் புகழ் பெற்றது. அதன் பிரமாண்டமான கட்டிடக்கலை, நுணுக்கமான கைவினைப் பணிகள் மற்றும் ஒளிவிளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகு உலகம் முழுவதிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கிறது. குறிப்பாக தசரா திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் அரண்மனை கங்கவர் தோற்றமளிக்கிறது. மைசூர் தசரா நகரின் மிக முக்கியமான திருவிழாவாகும். கர்நாடக அரசு திருவிழாவாக கொண்டாடப்படும் தசரா, பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பிரம்மாண்டத்தை குறிக்கிறது. ஜம்பூ சவாரி ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள் மற்றும் நாட்டுப்புறக் கலைகள் இதன் முக்கிய ஈர்ப்புகளாகும். மைசூர் தனது பட்டுத் தொழில் மற்றும் சந்தனப் பொருட்களுக்காகவும் உலகப் புகழ் பெற்றது. மைசூர் பட்டு சேலைகள் தரம் மற்றும் அழகிற்காக பிரபலமானவை. அதேபோல் மைசூர் சந்தனச் சோப்பு மற்றும் சந்தன எண்ணெய் உலகளவில் அங்கீகாரம் பெற்றுள்ளன. கல்வித்துறையிலும் மைசூர் முக்கிய இடம் வகிக்கிறது. பல பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் உயர்கல்வி மையங்கள் இங்கு அமைந்துள்ளதால் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் மாணவர்கள் கல்விக்காக வருகின்றனர். இதனால் மைசூர் கல்வி நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இயற்கை அழகிலும் மைசூர் சிறந்து விளங்குகிறது. சாமுண்டி மலை, கிருஷ்ணராஜசாகர் அணை, பிருந்தாவன் தோட்டங்கள், மைசூர் உயிரியல் பூங்கா மற்றும் பசுமையான சுற்றுப்புறங்கள் ஆண்டுதோறும் இலட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கின்றன. மைசூர் என்பது ஒரு நகரம் மட்டுமல்ல, அது கர்நாடகாவின் வரலாறு, கலாச்சாரம், கலை, கல்வி மற்றும் பாரம்பரியத்தின் பிரதிபலிப்பாகும். அதன் அரண்மனைகள், தசராவின் பிரம்மாண்டம், சந்தன மற்றும் பட்டுத் தொழில்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் செழுமையான கலாச்சார மரபுகள் மூலம் மைசூர் உலகளவில் கர்நாடகாவின் பெருமைமிக்க நகரங்களில் ஒன்றாக திகழ்கிறது. மைசூரின் வரலாறு. மைசூரின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இது தென்னிந்தியாவின் நாகரிகம், கலாச்சாரம் மற்றும் அரசியல் வளர்ச்சியுடன் நெருங்கிய தொடர்புடையது. இன்று அரண்மனைகள், தசரா விழா மற்றும் கலாச்சார வளம் காரணமாக பிரபலமான மைசூரின் அடித்தளத்தை கங்கர்கள், சோழர்கள், ஹொய்சாளர்கள் மற்றும் விஜயநகர பேரரசு போன்ற சக்தி வாய்ந்த அரச வம்சங்கள் அமைத்தன. கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை இந்த பகுதி மேற்கு கங்க வம்சத்தின் ஆட்சிக்குட்பட்டிருந்தது. அக்காலத்தில் மைசூர் பகுதி கங்கவாடி என்று அழைக்கப்பட்டது. கங்க அரசர்கள் சிறந்த போர்வீரர்கள் மட்டுமல்லாமல் மக்களின் நலனில் அக்கறை கொண்ட ஆட்சியாளர்களாகவும் விளங்கினர். விவசாயமே மக்களின் முக்கிய தொழிலாக இருந்ததால் ஏரிகள், கால்வாய்கள் மற்றும் பாசன வசதிகளை உருவாக்கினர். இதனால் விவசாய உற்பத்தி அதிகரித்து மக்களின் பொருளாதார நிலை மேம்பட்டது. மகிஷாசுரனின் கொடுமை மற்றும் அடக்குமுறையால் துன்புற்ற தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர், சிவபெருமான் ஆகியோரிடம் சென்று தங்கள் துயரங்களை எடுத்துரைத்தனர். அதற்கு பதிலாக திரிமூர்த்திகளின் மற்றும் பிற தேவர்களின் தெய்வீக சக்திகள் ஒன்றிணைந்து ஒரு பரம சக்தியை உருவாக்கின. அந்த தெய்வீக சக்தியே துர்கா தேவியாக அவதரித்தாள். தேவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை அவளுக்கு அளித்தனர். சிவபெருமான் திரிசூலத்தை வழங்கினார்.
விஷ்ணு சக்கராயுதத்தை அளித்தார். இந்திரன் வத்ராயுதத்தை வழங்கினார். மற்ற தேவர்களும் தங்களுடைய தெய்வீக ஆயுதங்களை அர்ப்பணித்தனர். துர்கா தேவி மகிஷாசுரனை எதிர்த்து போருக்கு புறப்பட்டாள். பல நாட்கள் கடுமையான போர் நடைபெற்றது. மகிஷாசுரன் தனது மாய சக்திகளை பயன்படுத்தி எருமை, சிங்கம், மனிதன் போன்ற பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு தேவியை தோற்கடிக்க முயன்றான். ஆனால் அவனுடைய எந்த மாய சக்தியும் துர்கையின் தெய்வீக வலிமைக்கு ஈடாக இருக்க முடியவில்லை. இறுதியில் இன்றைய சாமுண்டி மலைப்பகுதியில் தீர்மானிக்கும் போர் நடைபெற்றது. துர்கா தேவி மகிஷாசுரனை வென்று கொண்டாள். இந்த வெற்றியின் காரணமாக அவள் மகிஷாசுரமர்த்தினி, மகிஷாசுரனை அழித்தவள் என்ற பெயரைப் பெற்றாள். பின்னர் அவள் சாமுண்டேஸ்வரி என்ற பெயரில் மைசூரின் காவல் தெய்வமாக வழிபடப்படத் தொடங்கினாள். மகிஷாசுரன் ஆட்சி செய்த பகுதி மகிஷன ஊரு அல்லது மகிஷூரு என்று அழைக்கப்பட்டது. இதன் பொருள் மகிஷனின் நகரம் என்பதாகும். காலப்போக்கில் இந்த பெயர் மஹிசூரு, பின்னர் மைசூரு என மாறியது. ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் இது மைசோர் என ஆங்கிலமயமாக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு கர்நாடக அரசு அதிகாரப்பூர்வமாக பழைய கன்னட பெயரான மைசூர் என்பதையே மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்தது. இன்றும் சாமுண்டி மலை மைசூரின் மிக முக்கியமான ஆன்மீக தலங்களில் ஒன்றாக உள்ளது. மலையின் உச்சியில் அமைந்துள்ள சாமுண்டேஸ்வரி கோவில் ஆண்டுதோறும் இலட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. அங்கு நிறுவப்பட்டுள்ள மகிஷாசுரனின் பிரம்மாண்ட சிலை இந்த புராணக் கதையை நினைவூட்டுகிறது. இந்தக் கதை வெறும் புராணக் கதையல்ல, அது தீமையின் மீது நன்மை வெற்றி பெறுவதையும் அநீதியின் மீது நீதி வெற்றி பெறுவதையும் குறிக்கிறது. அதனால்தான் மைசூர் நகரத்தின் பெயரே வரலாற்று மற்றும் புராண மரபுகளின் அடையாளமாக விளங்குகிறது. உலகப் புகழ்பெற்ற மைசூர் தசரா விழாவிலும் சாமுண்டேஸ்வரி தேவிக்கு மிக உயர்ந்த இடம் வழங்கப்படுகிறது. அவளது செல்வாக்கு நகரத்தின் கலாச்சாரம், மரபுகள் மற்றும் திருவிழாக்களில் இன்றும் காணப்படுகிறது. உடையார் வம்சத்தின் எழுச்சி. விஜயநகரப் பேரரசின் செல்வாக்கு குறையத் தொடங்கியபோது மைசூரின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. கிடோட்பி 1399ஆம் ஆண்டு யதுராய உடையார் மைசூர் இராச்சியத்தின் அடித்தளத்தை அமைத்தார். ஆரம்பத்தில் உடையார் மன்னர்கள் விஜயநகரப் பேரரசின் கீழ் ஆட்சி செய்தாலும் பின்னர் தங்கள் சுயாதீனத்தை நிறுவி மைசூரை தென்னிந்தியாவின் முக்கிய இராச்சியங்களில் ஒன்றாக மாற்றினர். யதுராயருக்குப் பின் வந்த மன்னர்கள் இராச்சியத்தை விரிவுபடுத்தி மக்களின் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்தனர். மைசூர் படிப்படியாக நிர்வாகம், வணிகம் மற்றும் கலாச்சாரத்தின் முக்கிய மையமாக வளர்ந்தது. உடையார் மன்னர்கள் கலை, இலக்கியம், இசை மற்றும் மதத்தின் பெரும் ஆதரவாளர்களாக விளங்கினர். அவர்களின் அரண்மனைகள் வெறும் ஆட்சி மையங்களாக மட்டுமல்லாமல் கவிஞர்கள், அறிஞர்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் கலைஞர்கள் கூடும் கலாச்சார மையங்களாகவும் இருந்தன. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் உடையார் மன்னர்கள் இராச்சியத்தை மேலும் வலுப்படுத்தினர். விவசாயம், வணிகம் மற்றும் நீர்ப்பாசன வளர்ச்சிக்காக பல திட்டங்களை செயல்படுத்தினர். கன்னடம் மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்களுக்கு அளித்த ஊக்கத்தால் பல முக்கிய இலக்கிய படைப்புகள் உருவாகின. அவர்களின் ஆதரவின் காரணமாக இசை மற்றும் நடனக் கலைகளும் சிறப்பாக வளர்ந்தன. இதன் மூலம் மைசூர் தென்னிந்தியாவின் முக்கிய கலாச்சார மையங்களில் ஒன்றாக புகழ்பெற்றது. ஹைதர் அலியின் எழுச்சி. 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மைசூரின் அரசியல் நிலைமை பெரிய மாற்றத்தை சந்தித்தது. ஹைதர் அலி என்ற திறமையான இராணுவ தளபதி தனது வீரத்தாலும் போர்த்திறமையாலும் தலைமைத்துவத்தாலும் புகழ் பெற்றார். ஒரு சாதாரண வீரராக தனது வாழ்க்கையைத் தொடங்கிய ஹைதர் அலி படிப்படியாக உயர்ந்து மைசூர் இராணுவத்தின் மிகவும் செல்வாக்கு மிக்க தலைவராக மாறினார். அரசியல் குழப்பங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஹைதர் அலி மைசூரின் உண்மையான ஆட்சியாளராக உருவெடுத்தார். உடையார் மன்னர்கள் பெயரளவில் ஆட்சி செய்தாலும் நிர்வாகமும் இராணுவமும் அவரது கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. ஹைதர் அலி மைசூர் இராணுவத்தை நவீனப்படுத்தி பல வெற்றிகரமான போர் முயற்சிகளின் மூலம் இராச்சியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தினார். அவரது ஆட்சியே பின்னர் அவரது மகனான டீப்பு சுல்தான் எழுச்சிக்கும் மைசூர் இராச்சியத்தின் பொற்காலத்திற்கும் அடித்தளமாக அமைந்தது. ஹைதர் அலி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் வளர்ந்து வரும் ஆபத்தை ஆரம்பத்திலேயே உணர்ந்தார். அந்நேரத்தில் இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் செல்வாக்கு வேகமாக பரவி வந்த நிலையில் அவர்களின் ஆதிக்க விரிவாக்கத்தை வெளிப்படையாக எதிர்த்த சில இந்திய ஆட்சியாளர்களில் ஹைதர் அலியும் ஒருவர்.
அவரது தலைமையின் கீழ் மைசூர் தென்னிந்தியாவின் மிகவும் சக்திவாய்ந்த அரசுகளில் ஒன்றாக வளர்ந்தது. 1782 ஆண்டு ஹைதர் அலி மறைந்த பிறகு அவரது மகன் திப்பு சுல்தான் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றார். தந்தையின் பாரம்பரியத்தைத் தொடர்ந்து திப்பு சுல்தான் மைசூர் இராச்சியத்தை மேலும் வலுப்படுத்தினார். அவர் ஒரு சிறந்த போர்வீரர் மட்டுமல்லாமல் தொலைநோக்கு பார்வையுடைய நிர்வாகி மற்றும் சீர்திருத்தவாதியாகவும் விளங்கினார். வரிவிதிப்பு முறையை சீர்திருத்தி விவசாயம், வணிகம் மற்றும் தொழில்துறைகளை ஊக்குவித்தார். மேலும் சர்வதேச வர்த்தகத்தின் மூலம் மைசூரின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முயன்றார். பிரான்ஸ், துருக்கி மற்றும் அரபு நாடுகளுடன் தூதரக மற்றும் வணிக உறவுகளை ஏற்படுத்தினார். திப்பு சுல்தானின் மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்று இராணுவ தொழில்நுட்பத்தில் அவர் காட்டிய ஆர்வமாகும். போரில் ராக்கெட் தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்திய அவர் அக்காலத்தில் உலகின் மிகவும் முன்னேறிய ராக்கெட் ஆயுதங்களை உருவாக்கினார். பின்னர் அவற்றை பிரிட்டிஷ் இராணுவமும் ஆய்வு செய்து தங்களது ஆயுதத் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தியது. திப்பு சுல்தான் பிரிட்டிஷாருக்கு எதிராக 4 ஆங்கிலோ மைசூர் போர்களில் வீரத்துடன் போராடினார். தனது இராச்சியத்தின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் நோக்கில் கடைசி மூச்சுவரை போராடிய அவர் தனது துணிச்சல், தேசபக்தி மற்றும் போராட்ட உணர்வுக்காக மைசூரின் புலி என்ற பட்டத்தை பெற்றார். 1799 ஆண்டு 4வது ஆங்கிலோ மைசூர் போரின் போது ஸ்ரீரங்கப்பட்டண கோட்டையை பாதுகாத்துக் கொண்டிருந்தபோது வீரமரணம் அடைந்தார். தனது நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற இறுதிவரை போராடிய அவர் இந்திய வரலாற்றில் தியாகம் மற்றும் வீரத்தின் அடையாளமாக இன்றும் போற்றப்படுகிறார். திப்பு சுல்தானின் மரணத்திற்குப் பிறகு மைசூரின் மீது பிரிட்டிஷாரின் செல்வாக்கு பெரிதும் அதிகரித்தது. இருப்பினும் அவர்கள் மைசூர் இராச்சியத்தை நேரடியாக தங்களது ஆட்சிக்குள் இணைக்கவில்லை. அதற்கு பதிலாக பாரம்பரிய ஆட்சியாளர்களான உடையார் வம்சத்தை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தினர். அப்போது 5 வயதுடைய கிருஷ்ணராஜ உடையார் மைசூர் அரியணையில் அமர்த்தப்பட்டார். இதனால் மைசூர் ஒரு சமஸ்தானமாகத் தொடர்ந்தது. உடையார் மன்னர்கள் வெளிப்படையாக ஆட்சி செய்தாலும் முக்கிய அரசியல் மற்றும் நிர்வாக முடிவுகளில் பிரிட்டிஷாரின் செல்வாக்கு அதிகமாக இருந்தது. உடையார் மன்னர்களின் நிர்வாகத்திலும் பிரிட்டிஷாரின் வழிகாட்டுதலிலும் மைசூர் புதிய வளர்ச்சிப் பாதையில் பயணிக்கத் தொடங்கியது. பல ஆண்டுகளாக நீடித்த போர்களும் அரசியல் குழப்பங்களும் முடிவுக்கு வந்ததால் அமைதி மற்றும் நிலைத்தன்மை உருவானது. இதனால் வளர்ச்சிப் பணிகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டது. படிப்படியாக மைசூர் சமஸ்தானம் இந்தியாவின் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் முன்னேற்றம் அடைந்த மாநிலங்களில் ஒன்றாக மாறியது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் சில நிர்வாகச் சிக்கல்களால் பிரிட்டிஷார் மைசூரின் நேரடி நிர்வாகக் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டனர். இந்த காலம் கமிஷனர் ஆட்சி என அழைக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சாலை அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டன, நில அளவீடுகள் மேற்கொள்ளப்பட்டன, வரி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன, மேலும் சட்ட மற்றும் நீதித்துறை அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன. 1881ஆம் ஆண்டு மைசூர் ரெண்டிஷன் எனப்படும் வரலாற்றுச் சம்பவத்தின் மூலம் மைசூர் மாநிலத்தின் நிர்வாகம் மீண்டும் உடையார் வம்சத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இது மைசூரின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. அதன் பின்னர் உடையார் மன்னர்களும் அவர்களின் திறமையான திவான்களும் இணைந்து மைசூரை புதிய வளர்ச்சியுச்சங்களுக்கு கொண்டு சென்றனர். கல்வி, தொழில்துறை, மின்சாரம், இரயில்வே, பொது நலத்திட்டங்கள் மற்றும் நவீன நிர்வாக வளர்ச்சிகளில் மைசூர் இந்தியாவின் முன்னோடி சமஸ்தானங்களில் ஒன்றாக விளங்கியது. இவ்வாறு உடையார் வம்சம், ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் ஆகியோரின் காலம் மைசூரின் வரலாற்றில் ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது. உடையார்கள் கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான வலுவான அடித்தளத்தை அமைத்தனர். ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் அரசியல் மற்றும் இராணுவ வலிமையை உயர்த்தினர். இவர்களின் ஒருங்கிணைந்த பங்களிப்புகளால் மைசூர் தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் செல்வாக்கு மிக்க அரசுகளில் ஒன்றாக உருவெடுத்தது. இன்று வரை அவர்களின் பாரம்பரியமும் சாதனைகளும் கர்நாடகத்தின் வரலாற்றிலும் கலாச்சாரத்திலும் அழியாத இடத்தை பெற்றுள்ளன. ஆட்சிக்காலம் மைசூரின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட முன்னேற்ற சிந்தனையுடைய மன்னராக விளங்கினார். அவரது ஆட்சியில் கல்வி, சுகாதாரம், விவசாயம், தொழில்துறை மற்றும் பொது நிர்வாகம் ஆகிய அனைத்து துறைகளும் சிறப்பான வளர்ச்சியை அடைந்தன. இதன் காரணமாக மைசூர் இந்தியாவின் மிகச் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்ட சமஸ்தானங்களில் ஒன்றாக புகழ் பெற்றது. இந்த காலத்தில் கல்வித்துறையில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது.
பல புதிய பள்ளிகளும் கல்லூரிகளும் தொடங்கப்பட்டன. பெண்கள் கல்விக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. 1916ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மைசூர் பல்கலைக்கழகம் இந்தியாவின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக விளங்கி கர்நாடகத்தில் உயர்கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்தது. போக்குவரத்து வசதிகளும் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தப்பட்டன. மைசூரை மற்ற நகரங்களுடன் இணைக்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட்டன. இரயில்வே வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டதால் வணிகமும் பயணமும் எளிதானது. மக்கள் தொலைதூர பகுதிகளுக்கு விரைவாகச் செல்ல முடிந்தது. சந்தை தொடர்புகளும் வலுவடைந்தன. விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத் துறைகளுக்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. அணைகள், ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு விவசாயத்திற்கு தேவையான நீர் வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. இதனால் விவசாய உற்பத்தி அதிகரித்து மாநிலத்தின் பொருளாதாரம் வலுப்பெற்றது. தொழில்துறை வளர்ச்சியிலும் மைசூர் முன்னோடியாக திகழ்ந்தது. மின்சார உற்பத்தி, பட்டுத் தொழில், சந்தனப் பொருட்கள் மற்றும் சிறு தொழில்கள் ஆகியவற்றுக்கு அரசு ஆதரவு வழங்கியது. ஆசியாவின் ஆரம்பகால நீர்மின் திட்டங்களில் ஒன்றான சிவனசமுத்திர நீர்மின் திட்டம் நிறுவப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவின் பல பகுதிகளை விட மைசூர் மின்சார பயன்பாட்டில் முன்னிலை பெற்றது. சுகாதாரம் மற்றும் பொதுநலத் துறைகளிலும் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டது. புதிய மருத்துவமனைகள் நிறுவப்பட்டன. குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. பொதுச் சுகாதாரத் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதால் மக்களின் வாழ்க்கைத் தரம் உயர்ந்தது. பிரிட்டிஷ் ஆட்சியின் இறுதிக்காலத்தில் கல்வி, தொழில்துறை, விவசாயம், மின்சாரம் மற்றும் நிர்வாகம் ஆகிய துறைகளில் இந்தியாவின் மிகவும் முன்னேறிய சமஸ்தானங்களில் ஒன்றாக மைசூர் கருதப்பட்டது. பல இந்திய தலைவர்களும் வெளிநாட்டு பார்வையாளர்களும் மைசூரின் நிர்வாகத்தை சிறந்த ஆட்சிக்கான முன்மாதிரியாக பாராட்டினர். எனவே மைசூரில் பிரிட்டிஷ் காலம் என்பது வெறும் அரசியல் மாற்றங்களின் காலமாக மட்டுமல்ல, அது நவீனமயமாக்கல், கல்வி வளர்ச்சி, தொழில்துறை முன்னேற்றம் மற்றும் பொதுநல சேவைகளின் பொற்காலமாகவும் இருந்தது. அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட பல கல்வி நிறுவனங்கள், கட்டமைப்புகள் மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் இன்றும் மைசூரின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்து வருகின்றன. மைசூர் அரண்மனை இந்தியாவின் மிக அழகான மற்றும் பிரமாண்டமான அரண்மனைகளில் ஒன்றாகும். இது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, மைசூர் அரச குடும்பத்தின் பெருமை, கலை, கலாச்சாரம் மற்றும் வரலாற்றின் உயிருள்ள சின்னமாக விளங்குகிறது. ஆண்டுதோறும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இலட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த அரண்மனையின் அற்புதமான அழகை காண வருகை தருகின்றனர். மைசூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த அரண்மனை உடையார் வம்சத்தின் அதிகாரப்பூர்வ அரச இல்லமாக இருந்தது. ஆரம்பகால அரண்மனை மரத்தால் கட்டப்பட்டிருந்தது மற்றும் பல நூற்றாண்டுகளாக அரசின் நிர்வாக மையமாக செயல்பட்டது. ஆனால் 1897ஆம் ஆண்டு ஒரு அரச திருமண விழாவின் போது ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் பழைய அரண்மனையின் பெரும்பகுதி அழிந்துவிட்டது. இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு புதிய மற்றும் பிரமாண்டமான அரண்மனையை கட்ட முடிவு செய்யப்பட்டது. பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் ஹென்றி இர்வின் வடிவமைத்த இந்த அரண்மனையின் கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டன. பல ஆண்டுகள் உழைப்பிற்குப் பிறகு 1912ஆம் ஆண்டு புதிய அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டது. பின்னர் மேலும் அலங்கார மற்றும் விரிவாக்கப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த அரண்மனை இந்தோசரசனிக் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்து, இஸ்லாமிய, ராஜ்புத் மற்றும் கோத்திக் கட்டிடக்கலை அம்சங்கள் இதில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. அதன் குவிமாடங்கள், வளைவுகள், உயரமான கோபுரங்கள் மற்றும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் பார்வையாளர்களை மெய்மறக்கச் செய்கின்றன. அரண்மனையின் உள்பகுதி வெளிப்புறத்தை விட இன்னும் பிரமாண்டமாக உள்ளது. தர்பார் மண்டபம், கல்யாண மண்டபம், அலங்கரிக்கப்பட்ட சுவர்கள், வண்ணக் கண்ணாடி மேற்கூரைகள், பிரம்மாண்டமான விளக்குகள் மற்றும் தங்க அலங்காரங்கள் அரச மரபின் செழுமையை வெளிப்படுத்துகின்றன. சுவர்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் உடையார் வம்சத்தின் வரலாறு, தசரா விழா மற்றும் அரச குடும்ப வாழ்க்கையை சித்தரிக்கின்றன. அரண்மனையின் மிகவும் மதிப்புமிக்க பொக்கிஷங்களில் ஒன்று தங்கச் சிம்மாசனம் ஆகும். இது தசரா விழாவின் போது சிறப்பாக அமைக்கப்படுகிறது. இந்த சிம்மாசனம் மைசூர் அரச குடும்பத்தின் அதிகாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளமாக விளங்குகிறது. மைசூர் தசரா விழாவின் போது அரண்மனை சிறப்பாக ஒளிர்வதற்காக உலகப் புகழ் பெற்றது. 1,00,000க்கும் அதிகமான மின்விளக்குகள் அரண்மனையை அலங்கரிக்கின்றன. அப்போது
அரண்மனை ஒரு தேவலோகக் காட்சியைப் போன்ற தோற்றத்தை அளிக்கிறது. இந்த அற்புதமான காட்சியைக் காண இந்தியா மற்றும் உலகின் பல பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தருகின்றனர். மைசூர் அரண்மனை ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது கர்நாடகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் மையமாகவும் விளங்குகிறது. இசை நிகழ்ச்சிகள், கலாச்சார விழாக்கள் மற்றும் சிறப்பு கண்காட்சிகள் இங்கு நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் மைசூரின் வரலாற்றை அறிந்து கொள்ள இது ஒரு முக்கியமான இடமாக திகழ்கிறது. இன்று மைசூர் அரண்மனை இந்தியாவில் அதிகம் பார்வையிடப்படும் நினைவுச் சின்னங்களில் ஒன்றாக உள்ளது. அதன் பிரமாண்டமான கட்டிடக்கலை, வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் கலாச்சார பெருமை மைசூரின் மகத்துவத்தை உலகிற்கு எடுத்துக் காட்டுகின்றன. இது கர்நாடகத்தின் அரச மரபு, கலை நுணுக்கம் மற்றும் கலாச்சார வளத்தின் நிலையான அடையாளமாக விளங்குகிறது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றபோது மைசூர் சமஸ்தானம் நாட்டின் மிகவும் முன்னேறிய மாநிலங்களில் ஒன்றாக இருந்தது. இந்திய ஒருங்கிணைப்பு செயல்முறையின் போது மைசூரின் ஆட்சியாளரான ஜெயசாமராஜேந்திர உடையார் இந்திய ஒன்றியத்தில் இணைய முடிவு செய்தார். இதன் மூலம் மைசூர் சுதந்திர இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறியது. சுதந்திரத்திற்குப் பிறகும் மைசூர் தனது வளர்ச்சிப் பயணத்தை தொடர்ந்தது. ஆனால் கன்னட மொழி பேசும் மக்கள் சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம், ஹைதராபாத் மாநிலம் மற்றும் கூர்க் போன்ற பல நிர்வாகப் பகுதிகளில் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். ஒரே மொழி மற்றும் கலாச்சார அடையாளத்தின் அடிப்படையில் அனைத்து கன்னட மக்களையும் ஒரே நிர்வாக அமைப்பின் கீழ் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வந்தது. இந்த சூழலில் 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் கன்னட மொழி பேசும் பகுதிகள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு புதிய மைசூர் மாநிலம் உருவாக்கப்பட்டது. பிளலகாவி, தார்வாட், பீதர், கலபுரகி, பல்லாரி, தக்ஷிண கன்னட, உத்தர கன்னட மற்றும் பிற கன்னட பகுதிகள் இந்த மாநிலத்தில் இணைக்கப்பட்டன. இந்த நிகழ்வு கன்னட வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. ஆனால் புதிய மாநிலம் முழு கன்னட மக்களையும் உள்ளடக்கியதால் மைசூர் என்ற பெயர் மாநிலத்தின் ஒரு பகுதியை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பலர் கருதினர். எனவே அனைத்து கன்னட மக்களின் அடையாளத்தையும் பிரதிபலிக்கும் புதிய பெயர் தேவைப்பட்டது. இதன் விளைவாக நவம்பர் 1973 தேதி மைசூர் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக கர்நாடகா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவு அனைத்து கன்னட மக்களின் ஒற்றுமையையும் கலாச்சார அடையாளத்தையும் மேலும் வலுப்படுத்தியது. சுதந்திரத்திற்குப் பிறகு மைசூர் நகரம் தனது வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாத்துக் கொண்டே கல்வி, தொழில்துறை, சுற்றுலா மற்றும் கலாச்சாரத் துறைகளில் தொடர்ந்து வளர்ச்சி பெற்றது. இன்றும் மைசூர் கர்நாடகாவின் மிக அழகான மற்றும் சிறந்த திட்டமிடலுடன் வளர்ந்த நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மைசூரை உலக புகழ்பெறச் செய்த முக்கிய காரணங்களில் ஒன்று மைசூர் தசரா திருவிழாவாகும். இது வெறும் திருவிழா மட்டுமல்ல, கர்நாடகத்தின் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் பிரமாண்டத்தின் அடையாளமாக விளங்குகிறது. சுமார் 400 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றைக் கொண்ட இந்த விழா உடையார் மன்னர்களால் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த மரபு இன்றும் தொடர்ந்து வருகிறது. தசராவின் 10 நாட்கள் முழுவதும் மைசூர் நகரம் ஒளிவிளக்குகள், வண்ண அலங்காரங்கள் மற்றும் கொண்டாட்டங்களால் களைகட்டும். மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், நடனக் கலைஞர்கள் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து கலாச்சார நிகழ்ச்சிகள், இசைக் கச்சேரிகள், நாடகங்கள், விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கண்காட்சிகளில் பங்கேற்கின்றனர். விஜயதசமி நாளில் நடைபெறும் ஜம்பூ சவாரி ஊர்வலம் இந்த விழாவின் முக்கிய அம்சமாகும். அலங்கரிக்கப்பட்ட யானையின் மேல் அமைக்கப்பட்ட தங்க அம்பாரியில் சாமுண்டேஸ்வரி தேவியின் சிலை எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த பிரமாண்டமான காட்சியைக் காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்றனர். கலாச்சார அணிவகுப்புகள், இசைக்குழுக்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள் இந்த ஊர்வலத்தின் சிறப்பை மேலும் உயர்த்துகின்றன. இந்த காலகட்டத்தில் மைசூர் அரண்மனை ஆயிரக்கணக்கான மின்விளக்குகளால் ஒளிர்கிறது. அதன் அழகு உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்க்கிறது. இதன் காரணமாகவே மைசூர் தசரா கர்நாடகாவின் நாடகா மாநில விழா என்று அழைக்கப்படுகிறது. இன்று மைசூர் வரலாற்றுப் பெருமையையும் நவீன வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்த அழகிய நகரமாக திகழ்கிறது. மைசூர் அரண்மனை, சாமுண்டி மலை, மைசூர் உயிரியல் பூங்கா மற்றும் பல வரலாற்றுச் சின்னங்கள் உலகம் முழுவதிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கின்றன. மேலும்
மைசூர் சந்தனம், ஊதுபத்தி மற்றும் பட்டுத் தயாரிப்புகளுக்காக உலகளவில் புகழ் பெற்றுள்ளது. குறிப்பாக மைசூர் பட்டு அதன் உயர்தரத்திற்காக சர்வதேச அளவில் மதிக்கப்படுகிறது. கல்வித்துறையிலும் மைசூர் முக்கிய இடத்தை வகிக்கிறது. இங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இந்தியா முழுவதிலிருந்தும் மாணவர்களை ஈர்க்கின்றன. மேலும் யோகா பயிற்சி மற்றும் கல்விக்கான சர்வதேச மையமாகவும் மைசூர் அறியப்படுகிறது. ஆண்டுதோறும் உலகின் பல நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் யோகா கற்க மைசூருக்கு வருகை தருகின்றனர். இவ்வாறு சுதந்திரத்திற்குப் பிறகான வளர்ச்சி, உலகப் புகழ்பெற்ற தசரா திருவிழா, வரலாற்று பாரம்பரியம், கல்வி, யோகா மரபு, பட்டுத் தொழில் மற்றும் சந்தனப் பொருட்கள் ஆகியவற்றின் மூலம் மைசூர் கர்நாடகாவின் கலாச்சாரத் தலைநகராக தனது தனித்துவமான இடத்தை தொடர்ந்து தக்கவைத்துள்ளது. அது வெறும் நகரம் அல்ல, வரலாறு, கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் முன்னேற்றத்தின் உயிரோட்டமான சின்னமாக விளங்குகிறது. முடிவாக, மைசூர் என்பது கர்நாடகத்தின் வரலாறு, கலாச்சாரம், கலை, இலக்கியம் மற்றும் பாரம்பரியத்தின் உயிருள்ள உருவமாகும். மகிஷாசுரன் மற்றும் சாமுண்டேஸ்வரி தேவியின் புராணக் கதையிலிருந்து அரச மரபுகள் மற்றும் நவீன சாதனைகள் வரை மைசூரின் பயணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளைத் தாண்டி விரிகிறது. கடந்த காலத்தின் பெருமையும் எதிர்காலத்தின் கனவுகளும் ஒன்றிணையும் இந்த நகரம் அனைத்து கன்னட மக்களுக்கும் என்றும் பெருமை சேர்க்கும் அடையாளமாக திகழ்கிறது.